கிறிஸ்துக்களான சகோதர சகோதரிகளே, உங்களை அவனே நம்முடைய ஆண்டவரின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இதனாலே நம்ம உபவாச ஜெபத்திற்கு கூடியிருக்கிறோம். இதனாலே அதற்கேற்ற ஒரு செய்தி, ஜெபத்தின் வல்லமை என்று தன்னுடைய தலைப்பாக வைத்திருக்கிறோம். அந்த ஜெபம், இப்போ அந்த ஜெபத்தில் யாருடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படி கூட பார்க்க போகிறோம். அந்த ஜெபத்தினுடைய வல்லமைகளை பார்க்க போகிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது கூட நம்ம பார்க்க போகிறோம். எதை நம்ம தேவனிடத்தில் பிரதானமாக கேட்க வேண்டும், எதை தேவன் விரும்புகிறார் என்பது குறித்தெல்லாம் இதனால நம்ம பார்க்கலாம். அதனால் முதலாவது ஒரு வசனம் படியுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இதுதான் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ நீதிமானுடைய செய்யும் அளவு வல்லமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் நம்ம கேட்டால், யார் நீதிமான்? நீதிமான் யார்? கழுவப்பட்டு அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள விசுவாசித்து பிரமாணங்களின்படி நடக்கணும். இதுக்கு ஒரு வசனமே இருக்குது. யார் நீதிமான்? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 5லிருந்து நம்ம படிக்கும் போது நாங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் படிக்க வேண்டாம். நீதியும் நியாயமும் செய்துட்டு விக்கிரக வணக்கத்துக்கு விலக்கி, விக்கிரக வணக்கம்னா நமக்கு தெரியும், தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அது போக வேறு எதுக்கு முதலிடம் கொடுத்தாலும் அது விக்கிரகமாகத்தான் பார்க்கப்படும். அப்படியே ஒருவனையும் கொடுக்காமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்து தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் மனிதனுக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்ப்பு செய்து என்று சொல்லிக்கொண்டு 9ஆம் வசனம் படியுங்கள். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பாயானால் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் தான் நீதிமான். கட்டளை பிரமாணங்களை கைக்கொண்டு நீதி நியாயத்தில் நடந்து என்ன தேவனை முதன்மையாக வைத்து அப்படியாக ஜீவித்தான், அவனே நீதிமான். அந்த நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று. இப்போ ஜெபம், ஜெபம் என்பது நமக்கு தெரியும், நாம் தேவனோடு பேசுவது. அப்படியே ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசும்போது தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். இப்போ ஒரு அப்பா பிள்ளை, இப்போ பிள்ளை அப்பா கிட்ட பேசாமலே இருந்தால் அது எப்படி இருக்கும்? அந்த ஐக்கியம் அது நல்லா இருக்காது. அப்போ அந்த பிள்ளை அப்பாவை நேசித்து அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அப்பாவோட பேசி ஒரு ஐக்கியப்பட்டிருந்தா அதுதான் ஒரு சமாதானம், இல்லையா? நம்ம உலக பிரகாரமாக அப்படியே தான் தேவன் நமக்கு பரம தகப்பன். அந்த அப்பாவோட நம்ம பேசணும், இதுதான் ஜெபம். அப்போ நம்ம தேவனோடு ஒரு ஐக்கியப்படுகிறோம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அப்படியே ஒரு தகப்பன் பிள்ளையை நேசிக்கணும் என்றால் அந்த தகப்பனுக்கு கீழ்ப்படியணும் பிள்ளை. இது இயற்கை தானே, நியாயம். எபேசியர் 1. ஆமாம், பிள்ளைகளே பெற்றோர்கள் கீழ்ப்படிகள், இது நியாயம். நியாயம் கர்த்தருக்கு கீழ்ப்படி. இப்போ அநேக மோசமான பெற்றோர் இருக்கிறாங்க சிலர், என்ன
அப்போ கர்த்தருக்குள் கீழ்ப்படியும். ம். நம்ம பரம தகப்பன் ரொம்ப நீதி நியாயம் உள்ளவர், அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அப்ப அவருக்கு நம்ம எவ்வளவாக கீழ்ப்படியணும். எல்லாவற்றையும் கொடுக்கிறார். எல்லா அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். நன்மையான எந்தையும் ஜோதிகளையும் நிதானம் எடுத்து எரிகிறது. ஆமாம், எல்லாமே எல்லா ஜீவராசிகளுக்கும், நமக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பூரண சற்குண சொல்லப்பட்டு நல்லவருக்கும் தீயோருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன். அப்போ அவருக்கு நம்ம எவ்வளவாக கீழ்ப்படியணும், அவரோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும், அவரோடு பேசுகிறது தான் ஜெபம். இப்படி நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலிருந்து நமக்கு ஆதியாகமத்திலிருந்து ஆதாம் முதலாவது மனுஷன் அங்கே வேதத்தில் படிக்கும்போது குளிர்ச்சியான வேளையில தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவன் அதனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 3:8. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இப்போ இந்த வசனம் பாவம் செய்த பிறகு ஒளித்துக் கொண்டார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக, பாவம் செய்வதற்கு முன்பதாக தேவனோடு உலாவிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போ எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து மிகுந்த சந்தோஷத்தோட என்ன தேவனோடு பேசி ஐக்கியப்பட்டு அப்படி இருந்திருக்கிறார். ஆதாம் ஏவாள். பாவம் செய்த பிறகு அவர்கள் போய் தேவனை விட்டு அவர்களாகவே ஓடி ஒளித்துக் கொள்கிறார்கள். இப்படியே நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, நோவா, யோசேப்பு, மோசே, இன்னும் அநேகர் இப்படி தேவனோடு அதிகமாக ஐக்கியப்பட்டு ஜெபத்தில் அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்பட்டு அப்படியே நடந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம குறிப்பாக பார்க்கும்போது எசேக்கியா ராஜா நாம் அறிந்திருக்கிறோம். எசேக்கியா ராஜா ஒரு நல்ல தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா. அந்த எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக படையெடுத்து செனகெரிப் என்ற ஒரு ராஜா, அவர் அசீரியாவின் ராஜா செனகெரிப் படையெடுத்து வரும்போது அங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. பிரதானிகள் மூலமாக ராஜாவுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. நீ உன்னுடைய கடவுள் காப்பாற்றுவாரு அப்படிங்கிறதா அழிச்சிடுவாங்க, எல்லாம் அழிக்கப்படும் அப்படி என்று அவங்க பிரதானி மூலமாக லெட்டர் கொடுக்கப்படுது. இது நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வருது. அப்போ இந்த எசேக்கியா என்ன செய்கிறாரு, அவர் அதற்கு முன்பதாக அநேக கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார். இப்போ இவருக்கு அந்த கப்பம் கட்டுறதை நிறுத்திட்டாரு. அதனால திருப்பி யுத்தத்துக்கு படையோட நிற்கிறாங்க. இப்போ இவர் எசேக்கியா ராஜா ஆலயத்துக்குள்ள போகிறாரு. இந்த லெட்டரை எல்லாம் கொண்டு போய் அவர் அந்த சீரிய ராஜா எழுதின லெட்டரை கொண்டு போய் வைத்து தேவனுடைய சமூகத்தில் படித்து காண்பிக்கிறார். இந்த லெட்டர் படிங்க. 1ஆம் வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டை உடித்துக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து
சொன்னான். அப்புறம் அங்க ஆலயத்துக்குள்ள போகிறாரு. போயிட்டு அந்த லெட்டரை விரித்து தேவனுடைய சமூகத்துல வைத்து அந்த லெட்டரை படித்து காட்டுறாரு. தேவனுடைய சமூகத்துல படிங்க 14:16. எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரில் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். நீ நம்புற உன்னுடைய கடவுள் உன்னை காப்பாற்றுவார் நினைக்காத. இப்படியெல்லாம் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டது. இதை படித்து காட்டுறாரு தேவனுடைய சமூகத்தில். படித்து காட்டும்போது செபிக்கிறார். 19. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணலாம். இதில் நம்ம 2 காரியத்தை பார்க்கலாம். முதலாவது காரியம், அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சு. அவர் வேற எந்த தேசத்து ராஜாவை பார்க்கல, தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கிறார். இது நமக்கு ஒரு பாடம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு வேண்டியவங்க, அதிகாரிகள், அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதி இல்லை, தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கணும். அங்கே என்ன பிரச்சனை இருக்காக வந்திருக்கலாம். தேவன் அறிவார், தேவன் எல்லாவற்றையும் அறிகிறார். ஆனால் அங்கே படித்து காண்பிக்கிறார். இது எதை காண்பிக்கிறார்? தேவன் பேரில் உள்ள ஒரு விசுவாசம். என தேவன் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறார். விசுவாசம், தாழ்மை, தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துறார். அவர் ஒரு ராஜா. என நினைத்தால் பக்கத்து நாட்டு ராஜாக்களை கேட்கலாம், யுத்தத்தில் இல்லை. அப்படிப்பட்ட முதல் காரியம், தேவனுக்கு பக்கத்தில் தன்னை தாழ்த்துகிறார், தேவனை உறுதியாக விசுவாசிக்கிறார். இது 2வது காரியம். அங்கே நீரே தேவன், அது நீங்கள் அந்த அதிகாரத்தை மேலே படிக்கும்போது, இந்த அசீரிய ராஜா வேற தேசத்திலே எல்லாம் செய்து அங்கே உள்ள தெய்வங்கள், விக்கிரகங்கள், தோப்புகளை எல்லாம் அழித்து சுட்டரித்து கொண்டு வராங்க. என்ன அப்போ இவருக்கு அதில் விக்கிரகங்கள், அதை அவரால் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் ஜீவனுள்ள தேவன் என்று அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் செபித்து அவரை உறுதியாக சார்ந்து, இது 2வது காரியம். அப்போ மெய் தேவனை அவர் சார்ந்து கொள்ளுதல், இது நமக்கு ஒரு பாடம் இல்லைங்களா? நம்ம இந்த நாட்களில் அநேக தெய்வங்கள் இருக்குதா? என நமக்கு இங்கே தெரியும். சுற்றிலும் அவங்க அந்த பக்கம், ஐயோ ஒரு வாரம் என்ன, வெள்ளி சனி ஞாயிறு இந்த கோயில், அடுத்த வாரம் அங்கே ஒரு 3 நாள், அடுத்த அங்கே ஒரே ஸ்பீக்கர் சவுண்டு தான். ஏன்னா இல்லை, ஜனங்கள் கலர் கலராக நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு பூ வச்சுன்னு சந்தோஷமா வாங்க தெய்வம் எப்படி இருக்குது. ஆனால் இங்கே எசேக்கியா ராஜா நீரே தேவன் எங்கள் உறுதி, அப்படிப்பட்ட உறுதி நமக்கு இருக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஜெபம் செய்த உடனே அந்த ஜெபத்துக்கு உடனடி பதில், உடனே பதில். பாருங்கள் 32 34 படியுங்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள்
நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, ம். இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, ம். இதற்கு முன் கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். பார்த்தீங்களா? அவன் நகரத்துக்குள்ள வரமாட்டான். அது தேவனுடைய மனுஷன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுது. அவன் உள்ள வரமாட்டான். பார்த்தீங்களா? தேவன் வாக்கு பண்ணிட்ட அவன் வந்த வழியே திரும்பி போயிடுவான். போதுமே, என்னுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். அது அப்படியே ஆயிடுச்சு. அன்றைக்கு ராத்திரி ஒரு தூதன் வந்து அந்த அசீரிய ராஜாவும் முற்றுகிட்டு அந்த படையை, அந்த ஜனங்கள், போர் வீரர்கள் எல்லாம் 1,85,000 அந்த சேனை வீரர்களை ஒரே தூதன் இல்லையா? அஹ்? தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து விடுகிறார். ஜெபம். தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார். இயேசு. அப்படியே அவரை உறுதியாக பற்றிக் கொள்கிறார். அந்த பலத்தை செய்கிறார். அப்படியே இந்த ராஜா சனகரில் தோற்று போய் அப்படியே போறாரு. அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. திரும்பி போறாரு. திரும்பி போய் அவங்க தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கிறார். ஆலயத்தில் நிற்கிறார் வணக்கத்தில். அங்கே அவனுடைய பிள்ளைகள் வந்து அவரை வெட்டி கொண்டு போட்டுறாங்க. எப்படிப்பட்ட நிலை தேவன் உருவாக்குகிறார். ஜெபத்தின் வல்லமை. இன்றைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத விசுவாசம், உறுதி, தேவன் பேர்ல ஒரு வைராக்கியம், நீங்க தான் மெய்யான தேவன், அப்படிப்பட்ட உறுதியுடன் செபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், பதிலளிக்கிறார். இப்போ அதனால தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கும் போது அந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்படுகிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார். இப்படி பழைய ஏற்பாட்டில் அநேகரை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள், ஏசாயா, எரேமியா, ஆபிரகாம், மோசே, அநேகர் இப்படி தேவன் மூலமாக வழிநடத்தப்பட்டார்கள். இப்படி தேவ சமூகத்தில் நாமும் வழிநடத்தப்பட வேண்டும். இதற்கு மிகவும் உறுதியான ஒரு காரியம் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட, நமக்கு தேவனிடத்திலிருந்து பலன், அந்த உதவி ஒரு தாசியில் கிடைப்பதற்கு முதலாவது தேவை என்ன என்றால் என்ன? விசுவாஸ். தேவன் பேர்ல ஒரு உறுதியான விசுவாஸ், அசைக்க முடியாத தேவன் பேர் உள்ள நம்பிக்கை. இது நமக்கு ரொம்ப 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 நம்ம பைபிளில் படிக்கிறோம். உலகத்தில் தேவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் நமக்கு ஒரே தேவன் உண்டு, நமக்கு ஒரே கர்த்தர் உண்டு. தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. அதனால விசுவாசம் ரொம்ப ரொம்ப தேவை. உறுதி, விசுவாசம், வைராக்கியம். படிங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் தேவன் பேர்ல எப்படி இருக்கிறது? எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க. ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு உறுதி என உடையதாக, தேவன் பேரில் நம்ம எப்படிப்பட்ட வைராக்கியம் காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். இது நம்மை நாமே யோசனை பண்ணணும். அப்படியே நோவாவை குறித்து அங்கே பேசப்படுது. நோவா அங்கே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அங்கே பேரை பண்ணினார். காணாதவைகள் என்றால் அந்த நாட்களில் முதலாம் உலகம் நமக்கு தெரியும், மழையே இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார் பெரும் மழை வரப்போகிறது. அது இல்லைம்மா, அது இல்லை. அது வேற. நோவா காலத்தில் பெரிய மழை, ஆமாம் மழை வரப்போகிறது என்று சொல்லும்போது விசுவாசித்தார், பேழையை கட்டுகிறார். அது காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பேழை பாருங்கள். பேழை 120 வருடம் கட்டப்படுது. நீரே பிரசங்கிக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் அங்கே நோவா மாத்திரம், நோவாவுடைய மனைவி, பிள்ளைகள், மருமகள் 8 பேர் வேலைக்குள்ள போயிட்டாங்க. குச்சி எல்லாம் அநீதிக்காரன், அக்கிரமக்காரன். எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கும். அந்த இடத்துல அவர் பக்தியோடு இருக்கிறார். தேவன் சொல்லிட்டார் மழை பெய்யும், மழைன்னா தெரியாது, உறுதியாக நம்புகிறார், பேழை கட்டுகிறார். இதுல இன்னும் பேழைக்குள்ள போயிட்டாரு. 7 நாள் வரையிலும் மழை இல்லை தெரியுமா? பேழைக்குள்ள போயிட்ட பிறகு அப்போ உங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன நமக்கு தெரியும், லோத்தின் மனைவி, என்ன நீ மழை வருது, அது வருது, இது வரை இப்படி பெரிய வேலையை செஞ்சு வச்சுக்கிறேன் கேட்டிருப்பாங்களா இல்லையா? இதுதான் உறுதி விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு உறுதி விசுவாசம் நமக்கு நோவாவை போல மொத்த ஜனங்கள் அழிக்கப்படுறாங்க, அதை பாதுகாக்கும் நீதிமான் தேவன் பேர்ல அப்படிப்பட்ட ஒரு உறுதி விசுவாசம் இதெல்லாம் அழிக்கப்படும். அவரும் குடும்பம் 8 பேர் காப்பாற்று. இந்த உலகம் இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் என்ன அழிவுக்கு வைக்கப்பட்டு சொல்லியிருக்குது இல்லையா? அக்கினி பிரளயம். அப்போ அந்த வார்த்தையை எவ்வளவு நம்ம விசுவாசிக்கணும். நோவா காலத்துல எல்லா ஜனங்களும் அக்கிரமத்துல, அநீதியில, தேவனுக்கு பயம் இல்லாம இந்த நாட்களிலே அப்படித்தான் இருக்கிறாங்க இல்லையா? அதையெல்லாம் நாம் பொருட்படுத்த தேவையில்லை. தேவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரா நிச்சயம் நடக்கும். மழையே தெரியாது, மழை பெய்தது, வேறு மழை 40 ஆண்டு அப்படியே செலுத்தினான், அழிந்து போனார். இந்த உலகம் அக்கினி பிரளயத்தினால அழிய போகுது. இப்ப நமக்கு கண்ணுக்கு எதிரில் நமக்கு தெரியும் எல்லாமே இல்லையா? அணு ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள்ல அக்கினி, அப்படிப்பட்ட ஒரு அழிவுக்குள்ளாக இந்த உலகம் போகும். அதனால நாம் எப்படிப்பட்ட ஒரு உறுதி வைராக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும்.
அப்படியே இந்த ஜெபம் கேட்கப்பட உறுதியான விசுவாசம் முதலாவது. அடுத்தது பார்க்கும்போது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. சரிங்களா? நமக்கு தெரியும், யோவான் 9:31 படிக்க வேண்டாம், நமக்கு தெரியும். அப்படியே சங்கீதத்தில் 17:1 கபடமில்லாத உதடு நமக்கு வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. அந்த வசனம் படியுங்கள். சங்கீதம் 17:1. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டவர்களும் என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். கபடமில்லாத உதடு அப்படி என்றால் வெறும் உதடு அப்படி அல்ல. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. அப்ப இருதயம், நம்முடைய சுத்த இருதயம், நம்முடைய சிந்தனை எண்ணங்கள் அவமில்லாத என தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமாக வாழும்போது சுபம் கேட்கப்படும். இது நமக்கு இன்னும் ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ யாருக்கு செவி கொடுக்கிறார்? நீதிமானுக்கு, அவருடைய பிரமாணங்களின்படி ஜீவிக்கிறவர்களுக்கு. அப்படியே விசுவாசம், அப்படியே இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். தேவன் அதற்கு பதில் செய்கிறார். அப்படியே நாம் பார்க்க போது இந்த பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கும்போது 11ஆம் அதிகாரத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அவை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு லிஸ்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், சாராள், யாக்கோபு, மோசே, இப்படி இவர்களெல்லாம் இந்த தேவனை விசுவாசித்து அவர்களுடைய ஜெபங்கள் உடனடியாக கேட்கப்படவில்லை. அவர்கள் காத்திருந்தார். நமக்கு தெரியும் இல்லையா, ஆபிரகாம் 75 வருடத்தில் அழைக்கிறார். அதே நம்ம படிக்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள்ளாக இந்த உலகமே ஆசீர்வதிக்கும். குழந்தை இல்லை, என்ன, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அழைக்கிறேன். காத்திருக்கிறேன். எத்தனை வருஷம்? 25 வருடங்கள் காத்திருக்கிறேன் இல்லையா? தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். 100 வயதில் ஈசா இருக்கிறார். சாராக்கு எத்தனை வயசு? 90 வயசுல குழந்தை பிறக்க முடியுமா? பார்த்தீங்களா? அது எபிரேயர்ல சொல்லப்படுது. விசுவாசம் சரீரம் செத்தது என்று அங்கே சொல்லப்பட்டார். அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் எப்படி அங்கே எசேக்கியா ராஜா 1,85,000 வீரர்களை சங்கரிக்க முடியுமோ அப்படி தேவனால் கூடாது என்று ஒன்றுமே. அதில் என்ன வரும்போது சாராள், மோசே நமக்கு தெரியும், பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று இருப்பதை வெறுத்து, அவர் அப்படி இருந்தால் நல்ல சுகமோகமாக வாழ்ந்திருக்கலாம். அதை வெறுத்து நம்முடைய பிள்ளைகளுடைய தேவனுடைய மக்களோடு கஷ்டங்களை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு ஆனாலும் அவருடைய சுய பலத்திலே எதுவும் செய்ய முடியாது. அதற்காக அவர் காத்திருந்தார். 40 வருஷம் அங்கே இருக்கிறாரு. அடுத்த 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறாரு. பக்குவப்படணும் இல்லைங்களா? அடுத்தது தான் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அதனால இந்த காரியங்களுக்கு இதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜெபம் உடனே, அதாவது இன்ஸ்டன்ட் அப்படி அல்ல. தேவனுடைய காரியத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கிறது. நேரம்
அவசியம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில பார்க்கிறோம், வேலை வந்தபோது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராய், வேலை வந்தபோது அங்கே அப்போஸ்தலர்களோடு பந்தி இருந்தார். என்ன வேலை வந்தபோது தன்னை பலியாக ஒவ்வொன்றும் ஒரு காலம், தேவன் அதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதனால நம்முடைய ஜெபம் உடனடியாக கேட்கப்பட வேண்டும் என்றல்ல, ஆனால் தேவன் ஏற்ற வேலையை தேவனால் எல்லாம் கூடும். அதனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து அவருடைய வழிநடத்துதலுக்காக, அவருடைய பலனுக்காக, அவருடைய ஒத்தாசைக்காக, ஆறுதலுக்காக நாம் காத்திருக்கிறோம். இந்த நாட்கள் நமக்கு தெரியும், உலக முடிவு நாட்களில் இருக்கிறோம். இதுக்கு பார்த்தால் அநீதி உண்மையாகவே. நான் இன்றைக்கு 4 மணிக்கு 4 மணிக்கு முடிச்சுட்டோம். 4 மணிக்கு முடிச்சுட்டு எனக்கு இப்போ நடக்கிற அரசியல் சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என தேர்தல் முறைகேடுகள் என்று அந்த பெரிய ஒரு பிரளயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்க. என நிறைய கள்ளூற்றுகள், நீதித்துறையில் அங்கே அநீதி நடக்கிறது. நீதி இருக்கிறவர்களிடத்தில் அநீதி ஸ்தலத்தில் அநீதி இருக்க கண்டேன். அப்படிப்பட்ட ஓட்டே அநீதி, கிரமம், அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம். இதையே கேட்குறீங்க, ஜாதி வரியில் ஒருத்தன் சாவடிச்சாங்க, ஒருத்தனை அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லாத ஜாதிக்கு என்ன ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு மனுஷனை வெட்டி கொள்றான் வாலிப வயது. இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம அது எவ்வளவு ஜாக்கிரதையாக, தேவனை உறுதியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநீதி அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால அதிக ஜாக்கிரதையோடு இந்த நாட்களில் நாம் இருக்க வேண்டும். தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால வசனம், ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு. 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, காத்திருக்க வேண்டும். இன்னொரு மொழிக்கு மன உறுதியாக இருங்கள். அவரே திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு, உள்ளம் வலிமையாக உறுதியாக அவரையே பற்றிக்கொள் என்று மொழிபெயர்ப்பு சொல்லுது. அப்போ தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் அநீதி நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். கண்ணுக்கு எதிர்த்து பார்க்கிறோம், எவ்வளோ அநீதி அக்கிரமம் நடக்குது. தூக்கம் இல்லைன்னா 4 மணிக்கு இருக்குல்ல, தூக்கம் வரல. இந்த காரியங்களை மனதில் போட்டு அப்புறம் இங்கே வந்துட்டேன் 5 மணி இங்கே இருக்கேன். தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக தேவனையே உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். இன்னும் மத்திய 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். யார் சொல்றது? இயேசு சொல்லுகிறார் இல்லைங்களா? இயேசு சொன்னால் இந்த தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை என்ன? அப்படிப்பட்ட ஒரு உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். தேவனை நாம் வைராக்கியமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படியே பாருங்க, நமக்கு மத்திய 9ஆம் அதிகாரத்தில் 27 நம்ம படிக்கும் போது அங்கே 2 குருடர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவிடத்தில் கூப்பிட்டு வராங்க. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், நமக்கு தெரியும் ஒரு
குருடனுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும் என்ன, எவ்வளோ மரியாதை கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல என்ன. ஆனால் ஆண்டவர் இயேசுவிடத்தில் கொண்டு வராங்க. ஏன்னா அவன் கூப்பாடு போட்டிருப்பான் என்ன, ஆண்டவரே எனக்கு அது லூக்கால நம்ம படிக்கிறோம், தேவனுடைய குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கு இறங்கு இறங்கு. அப்போ தேவனுடைய பார்வை சாதாரண மக்கள் என்ன, ஜனங்கள் உலகத்தால் வெறுத்து ஒதுக்கப்படக்கூடிய அந்த ஜனங்கள் மேலே இருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோ, ஏழை எளிய மக்கள் மேலே தேவன் மிகுந்த கரிசனங்களவராக இருக்கிறார். நம்ம சங்கீதங்கள் 8ஆம் அதிகாரத்தில் படிப்போம், மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவனை மாத்திரம் உங்களுடைய கருத்தின் கிரியை நம்ம வானத்தை பார்க்கும்போது மனுஷனே ஒன்றும் இல்லை, குருடம் வராங்கோ. பேசுகிறாங்க. இப்போ என்ன கேட்குறாரு, ஒரே வார்த்தை, இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை இருக்குதுன்னு நீ விசுவாசிக்கிறாயா? சரிங்களா? அப்போ அங்கே விசுவாசம் பரீட்சிக்கப்படுது. அந்த விசுவாசம் எவ்வளோ முக்கியம். இந்த நாட்களில் நாம் அப்படிப்பட்ட ஒரு உறுதி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அங்கே அவர் சொல்லுகிறார், ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோம் சொல்லிட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. கண்களை தொட்டு சொல்றார், கண் திறக்கப்பட்டது. இப்படிப்பட்ட செயல் பிறவிக்குருடன் பார்வையடைந்தார். தேவனுடைய வல்லமை ஜெபத்தின் வல்லமை. இந்த குருடன் கேட்டான், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கு சொன்னார். தேவன் அப்படியாக அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இப்படி எபிரேயர்ல அதை நாம் படித்தோம். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் அதை விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்படியே தேவன் வேதத்தின் மூலமாக நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் என்றால் தேவன் நமக்கு தருவதாக சொன்ன வார்த்தைகள், அதை நிச்சயம் தருவார். தேவன் வார்த்தை உண்மையுள்ளவர், எவ்வளவு வேணும் பொய்யுரையாத. அதனால அவர் வாக்கு தத்தம் பண்ணியிருந்தால் அதை நிச்சயமாக தருவார். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். போதுமா? இப்போ நம்ம நீதிமானாக இருந்து, அப்போ நீதிமானுடைய விருப்பம் கூட நீதியாக இருக்கும், நியாயமாக இருக்கும். அதனால நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இது வாக்குத்தத்தம். உறுதியாக இதை நாம் பேசிக்கொள்ள வேண்டும். அப்போ நீதிமானாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு மத்தியில் மலைப்பு சங்கத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களில் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இயேசு சொன்ன வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அதை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ளலாம். தேவன் வாக்கு பண்ணினார், அதை நிச்சயம் செய்வார். வார்த்தையில் உண்மை உள்ளது. சங்கீதங்களின் புஸ்தகம் 145 18-19. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். பட்சபாதம் இல்லை. தம்மை நோக்கி கூப்பிடுகிற
யாவருக்கும் உண்மையாய். அதுதான் அவருக்கு மேல அந்த உறுதி, விசுவாசம், வைராக்கியம். இப்படிப்பட்ட உறுதியோடு நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார். சமீப தேவன் எங்கேயோ பரலோகத்தில் இல்லை. நம்ம சங்கீதங்களில் படிக்கிறோம், தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய பார்வை இங்க பூமியில இருக்குது. எங்க இருக்கு தெரியுமா? சங்கீதம் நோக்கமா இருக்கிறார் இருக்குது. பூமி பாதப்படி கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய பார்வை எங்க இருக்குதுன்னா அந்த பூமியில இருக்கிறோம். அப்படிங்களா? நாங்கள் என்னோட பைபிள் என்னன்னா இதுல எல்லாம் டக்குன்னு இருக்குவேன். சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. அவர் பரலோகத்தில் இருக்கிறார், ஆனால் அவருடைய பார்வை எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது. நம்மை பார்க்கிறார். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள், நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாவற்றையும் அறிகிறார். இல்லைங்களா? நம்ம எங்கேயோ இருக்கிறார் அப்படி என்றல்ல, தேவன் நம்மை பார்க்கிறார், நம்முடைய சுபத்தை கேட்கிறார், நம்முடைய விருப்பத்தை அறிகிறார், நம்முடைய யோசனைகளே இருக்கிறார். அப்படியே நாம் பாருங்கள், தேவனிடத்தில் நம்ம கேட்கலாம். சங்கீதம் 84:11 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிறார். உத்தமமாய் நடக்கும் போது அவர் கட்டாயம் வழங்குவார். வாக்குத்தத்தம். அப்படியே 12ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். ஒரு பெரிய வாக்குத்தத்தம். தேவனை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வார்த்தைகளை எத்தனை பேர் கேட்கிறாங்களோ தெரியாது. பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நான் பாக்கியவான். அப்படியே சங்கீதம் 37:4 கர்த்தர் மேல் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் ஒரு இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பயப்பட தேவையில்ல, மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தர் மேல அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சில நேரங்களில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. அது கூட ஏன்னு சொல்லி அவசரம் நமக்கு சொல்லுவது. சில நேரங்களில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. யாக்கோபு எழுதுகிறார் அதற்காக 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். யாக்கோபு, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமாய்.
இச்சைகளை நிறைவேற்று. கேட்கிறது அதில் 2 விதம் இருக்கிறது. அதாவது நம்ம என்ன கேட்கிறோம், நம்முடைய கேட்கிற விதம், 2 காரியம் இருக்கு. என்ன கேட்கிறோம் என்றால் பாருங்கள், கேட்பதில் நம்முடைய தேவை என்று ஒன்று இருக்கிறது. ஏன்னா தேவைக்கு கேட்கலாம், ஆடம்பரத்துக்கு கேட்டால் ரொம்ப ஆசை, பேராசை. இங்கே நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இங்கே ஒரு விண்ணப்பத்தை அவருக்கு உகந்த விண்ணப்பம் என்று கேட்கிறார். ஆண்டவர் அங்கே பதில் சொல்கிறார். இது எங்கே நம்ம படித்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். சாலமோன் ஞானி, என்ன, அங்கே தாவீதுடைய மகன், அவர் ராஜாவாக இருக்கிறார். அப்போ அங்கே முதலாவது பார்க்கும்போது அந்த சாலமோன் ராஜா ரொம்ப தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறார். தேவனுக்கு பயந்து அங்கே அநேக பலிகள் ஆலயம் கட்டுகிறார். தேவனுக்கு உன்னதமாய் ஜீவிக்கிறார். முதலாவது அப்பொழுது அவங்க ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது படிகள், அதாவது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே அவர் ஜெபித்து அதுக்கு மேல வசனங்களில் அங்கே அநேக பலிகள், தேவனுக்கு பிரியமான அநேக காரியங்களை செய்து கொண்டு அங்கே ஜெபிக்கிறார். அப்பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் சொல்லுகிறார், நீ உனக்கு என்ன வேணும் கேள் அப்படி என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார். 9ஆம் வசனம், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். அதுக்கு மேல சொல்லும் போது, போக்குவரவு அறியாத நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் இதெல்லாம் சொல்றார். அப்போ தேவனுடைய சமூகத்துல ஒரு ராஜா தன்னை தாழ்த்துகிறார். சிறு பிள்ளையா இருக்கிறான், எனக்கு ஞானத்தில் குறைவாக இருக்கிறேன், இவ்வளவு ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயம். இது தேவனுடைய பார்வையில் ஒரு உகந்த விண்ணப்பமாக பட்டது. இங்கே தேவன் சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 10-13. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுந்துவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அப்போ தேவனுடைய பார்வையில் உகந்த விண்ணப்பம். ஐஸ்வர்யம் கேட்கல, என்ன, எதிரிகளை நான் ஜெயிக்கணும், எல்லா யுத்தத்திலையும் நான் ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும் கேட்கல, நீடித்த ஆய்வு கேட்கல. இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பம் தேவனே, ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானமுள்ள இருதயம். இது தேவனுடைய பார்வையிலே உகந்த விண்ணப்பம். இப்படி நம்ம இந்த விண்ணப்பங்களை பார்க்கவே இல்லை. அப்போ அவர் கேளாத ஐஸ்வர்யம், ஞானம் எல்லாமே கொடுக்கப்படுது. எல்லாம் கனம் கொடுக்கப்படுது. நம்ம கேட்க வேண்டியது தேவனுக்கு வந்த ஒரு விண்ணப்பமாக. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் என்றால், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் மலை பிரசங்கத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. அப்பொழுது நீ தேவன் கேட்ட காரியம் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கேட்ட காரியம், தேவனுக்கு பிரியமாக
அவங்கிட்ட சிந்தையில் நடந்து நீதி நியாயம் செய்து அவருக்கு சாட்சியாக வாழும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலக காரியங்கள் தேவைகள் நிச்சயம் சந்திக்கப்படும். ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். இது தேவனுடைய பார்வையில உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது. அதனால நாம் எப்படி கேட்கிறோம், என்ன கேட்கிறோம் என்பது ரொம்ப தேவை. தேவனுக்கு உகந்ததை நாம் கேட்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை நாம் கேட்க வேண்டும். நாம் கேட்கலாம். பரிசுத்த ஆவி என்ன, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது நம்மை முழுவதுமாக அப்படியே மாற்றி போடும். நம்முடைய கேரக்டர் மாறுபடியாக நாம் வேத வசனத்தின் அந்த வார்த்தைகளை உணர்ந்து கொள்கிற ஞானம் கொடுக்கப்படும். அவனுக்குரிய வளர்ச்சி, அவனுக்குரிய கனிகள் என்னிடத்திலே காணப்பட வேண்டும். தீமைகளுக்கு விலக வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்திட வேண்டும். அன்பிலே நான் வளர வேண்டும். உமக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். நற்கிரியைகளை செய்ய வேண்டும். கேட்க, இது தேவனுடைய பார்வையில உகந்த விண்ணம். அப்போ நிச்சயமாக நம்ம இந்த உலகத்துக்குரிய தேவைகள் சந்திக்கப்படும். இது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உகந்த விண்ணப்பமாக சரிங்களா? அப்படியே நமக்கு பாருங்கள், ஒரு நடக்காத காரியங்கள் நடக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 12ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அங்கே அவருடைய சீசர்கள் அங்கே பரிசுத்த ஆவியை பெற்று அங்கே பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். அங்கே அது அநேகருக்கு அது ஒரு இடர்லாக இருக்கிறது. என யூத தலைவர்கள், பிரதானாசாரி மூப்பர்கள், இவர்களுக்கெல்லாம் இடர்லாக இருக்கிறது. யூதர்களில் சில பேர் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்று அவர்கள் பின் செல்கிறார்கள். அப்பொழுது அங்கே ரோம அரசாங்கம் அங்கே ஒரு அப்போஸ்தலன் யாக்கோபை பிடித்து கொலை செய்திருக்கிறார். இந்த காரியம் அந்த யூத மக்களுக்கு அது பிரியமாக இருந்தது. கவர்மெண்ட் ஒரு மனுஷனை, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனுஷனை, அது ஒரு சீசனாகிற ஒரு மனுஷனை கொலை செய்தது அந்த யூத ஜனங்களுக்கு பிரியமாக இருந்தது என்று அங்கே அப்போஸ்தலர் அங்கே பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைத்தார். அங்கே 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா? அங்கே யாக்கோபு முதல் நாள் கொண்டுட்டாரோ, அடுத்தது பேதுருவை கொண்டுட்டா யூதர்களுக்கு அது பிரியமாக இருக்குது. அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அந்த யூதர்கள். அப்படி இருக்குது. பேதுருவை கொலை செய்யும்படியாக அங்கே சிறைச்சாலையில் வைத்து பலத்த பாதுகாப்பு, 2-3 பாதுகாப்பு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய இரும்பு கம்பிகள், வேலி, அங்கே போர்ச்சேவகர்கள் அந்த கொண்டிருக்கிறார்கள். இங்கே சபை ஊக்கமாக ஜெபிக்கிறது பேதுருவுக்காக. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? அந்த ஜெபம் பேதுருவை விடுவிக்க வேண்டாம். தேவனால கூடும். அரசாங்கம் சிறைச்சாலையில் பிடித்து வைத்திருக்கிறது. சாதாரண ஜனங்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டு புதிய ஏற்பாட்டில் நீங்களா எப்பயோ நடந்ததில்லை. ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு 1ஆம் நூற்றாண்டில் நடக்கிற காரியங்கள். அங்கே தூதன் வருகிறான், பேதுருவை தட்டி எழுப்புகிறான். அந்த நாட்களிலே அந்த சீசர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக மரிப்பது சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி.
பேதுரு அதனாலே நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார், என்னை கொலை செய்ய போகிறார்கள். சரி, ஆண்டவர் இயேசுவுக்காக மரிப்பது நமக்கு நல்லது என்று மரிப்பதற்கு தங்கள் ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். பேதுருவை அதனால அங்கே தூதன் தட்டி எழுப்பி, அவனுக்கு சரியான அந்த உணர்வு வரவில்லை. ஒரு தரிசனம் காண்பது போல, கனவு காண்பது போன்ற அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்து, எழுந்திரு, உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கோ, வா, எனக்கு பின்னாடி வா என்று சொல்லும் போது தூதனால் அங்கே பலத்த செய்கைகள் நடக்கிறது. சிறைச்சாலை கதவுகள் அப்படியே திறக்கப்படுகிறது. போர்ச்சேவகர்கள் குருடராக்கப்படுகிறார்கள். அப்படி 2ஆம் 3ஆம் காவல்களை தாண்டி வெளியிலே வந்து நிற்கிறார்கள். தேவனுடைய சபையினுடைய ஜெபம் அங்கே கேட்கப்பட்டு பலத்த செய்கை செய்யப்பட்டது. அங்கே பேதுரு வந்து இங்கே ஜெபிக்கிற சபையார் மக்கள் அந்த வீட்டில் கதவை தட்டுகிறார். அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. பேதுரு இருக்கிறார், வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! நீ பைத்தியமா? என்னதே அந்த சிறைச்சாலையில் இருக்கிற எப்படி வருவான்? தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். 9ஆம் வசனம். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். 11. பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். பார்த்தீங்களா? தேவன் இன்றைக்கும் செய்யும். உண்மையாய் அவருடைய சமூகத்தில் நம்ம பயபக்தியோடு அவரை உறுதியாக பற்றி கொள்ளும் விசுவாசத்தில் உறுதி காட்டும் போது நமக்கு செவி கொடுக்கிறார். எந்த பெரிய அரசாங்கமோ உற்சவர்களோ இரும்பு கதவுகளோ ஒன்றுமே செய்ய தேவன் நினைத்தபடியே செய்வார். அவர் நினைத்தபடியே நிலையும். எந்த ஒரு தடையும் இருக்கும். தூதனுக்கு முன்பாக அதை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த இரும்பு கதவுகள் எல்லாம் தானாக திறக்கப்படுகிறது. இவர் சங்கிலியில கட்டப்பட்டிருந்த சங்கிலி அவுந்து விடுகிறது. தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அதனால தேவன் நமக்கு இந்த ஒரு ஜெபம் என்கிற ஒரு காரியம், தேவனோடு பேசுகிற ஒரு காரியம், நீதிமான்களாக நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ப்ரிவிலேஜ். ப்ரிவிலேஜ் என்றால் நமக்கு தெரியும், ஒரு பெரிய ஆசீர்வாதம். ப்ரிவிலேஜ் என்றால் நமக்கு தெரியும், இந்த எக்ஸ்ரேஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ், டேக்ஸ் இல்லாமல் பொருள் வாங்கலாம் கேன்டீன். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தாருக்கு இல்லாத ஒரு ப்ரிவிலேஜ் நமக்கு. இன்றைக்கும் அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர்களுக்கு ஏற்ற வேலையில் பதில் கொடுக்கிறார். அதனால் பிலிப்பியரில் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்படி யாராவது சொல்ல முடியுமா? சரிங்களா? தேவனால் தான் சொல்ல முடியும். வார்த்தை, வாக்குத்தத்தம், ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. தேவனிடத்தை சொல்லுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களே. அநீதி நிறைந்த உலகத்திலே இருக்கிறோம். கூட அதுதான் ஜெபித்தேன். தேவனே, இந்த தேசத்தில் நடக்கிற அநீதி ஒரு பயங்கரமாக இருக்கு.
அன்னைக்கு நோவா அங்கே துக்கப்பட்டார். அப்படியே சோதம் குமராளி அங்கே யாரு லோத்து அநீதி கண்டு அவர் துக்கப்பட்டார். அப்படியே நம்ம துக்கப்பட மாட்டோம். நியாயஸ்தலத்தில் அநீதி இருக்குது, ஆளுக்கு தலைவர் இருக்கிறது, பெரிய மேல் தட்டுக்கள் இருக்கிறவர்கள் அநீதிக்காரர்களா அக்கிரமக்காரர்களாக இருக்கிறார். துக்கம் வருதா? அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. அதுக்காக நாம் துக்கப்பட வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். நீதியில் நம்ம நடக்க நமக்கு உதவி கேட்க வேண்டும். அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவது. இப்படி நாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். அநேக விசுவாசிகள், அநேக தேவனுடைய மக்கள், எசேக்கியா, ராஜா, இப்படி ஆபிரகாம். இன்றைக்கு அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், குறிப்பிட்ட சில மனிதர்களோடு தேவனுடைய தொடர்பு இருந்தது. அதன் பிறகு ஆபிரகாமுக்கு பிறகு ஒரு சந்ததி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாக வந்த இஸ்ரவேல் என்ற அந்த சந்ததியோடு தேவனுடைய ஒரு தொடர்பு இருந்தது. அவர்களிடத்திலே தேவன் பிரமாணங்களை கொடுத்து அதன்படி ஜீவிக்கிறவர்களுக்கு உதவி செய்த நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு அவரை உண்மையாய் பின்பற்றுகிற சீசர்கள், சத்தியத்துக்காக வாழ்கிற, அர்ப்பணிப்பு ஜீவியம் செய்கிற அந்த தேவனுடைய பிள்ளைகள் மேல் அவருடைய பார்வை இருக்கிறது. அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அவர்கள் அழைத்து கூறுவார்கள், காணிக்கை கூட கொடுப்பார்கள். ஆனால் விசுவாசத்திலே குறைவாக இருப்பார்கள். வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். உலகத்தார் போல இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் காலையில் கூட ஒரு பாட்டு கூட கேட்டேன். கர்த்தரை பாடு உனக்கு சுகர் வராது, மகிழ்ச்சியாக பாடு உனக்கு பிபி வராது. இன்றைக்கு அப்படி போதனைகள், அதாவது விருப்பம் போல வேதத்தின் படியான போதனைகள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது வேதம் சொல்லி. அது எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார், விடுவிப்பார். ஆனால் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் பரலோகத்துக்கு போகணும். அநேக உபத்திரவங்கள் எதற்கு கொடுக்கப்படுது என்றால் நம்முடைய கேரக்டர், நம்முடைய சுபாவம் மாறும். அதனால அநேக உபத்திரம் பிபி வராது, சுகர் வராது, இதெல்லாம் கேலி கிண்டல் பண்ணுவது போல தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற காலத்தில் இருக்கிறோம். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அதனால உண்மையாய் அவரை விசுவாசத்தில் உறுதியாய் கற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அதுதான் கேட்கும்போது அவர் சொல்லி கொடுக்கிறார். இதுதான் யாக்கோபுல சொல்லப்பட்ட தகாத விதமாக கேட்கிறது. பிபி வராது, சுகர் வராது, தகாத விதமாக விண்ணப்பம் இப்படியாக இருக்க வேண்டும். சாலமோன் போல அவருக்கு உகந்த விண்ணப்பமாக. இரண்டாவது காரியம் கேட்கிற விதம் இல்லை. நம்ம இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் எம்எல்ஏ என்ன ஒரு டாக்டர் பேப்பர் இல்லை அப்பாயின்மெண்ட் வாங்கி எவ்வளோ என்ன சூழ்நிலை எப்படி பார்க்க முடியும்? ஈஸியாக பார்க்க முடியாது இல்லையா? அப்படி நாம் தேவனிடம் எப்படி கேட்க வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நானே வழி, என்னால் என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஜெபத்தை கேட்கிறோம். ஜெபம் கேட்கப்படும். நாம் நேரடியாக தேவனிடத்தில் சிலர் ஜெபிப்பாங்க,
சாமி சாமி எனக்கு இதை செய்யுங்க. இத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. சாமி சாமி தொடங்க சாமி. ஆமே. தேவனுக்கு கண்ணு இல்லையா? தேவனை விட ரொம்ப நீதிமான்களா? தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். இந்த அநீதி நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், சபிக்கப்பட்ட உலகம், எல்லாத்தையும் இருக்கும். இவை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. முடிவு காலத்தில் இன்னும் அதிகமாகும். அநீதி, அராஜகம், அக்கிரமங்கள் இன்னும் அதிகமாகும். நாம் வெளிப்படுத்தல படிக்கிறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது கல் மழை இருந்தது. அங்கே தூசித்தார்கள். அநேக சூழ்நிலைகள், குழப்பங்கள், அநீதி, ஒரு அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. ஜனங்கள் கொந்தளித்து போய் உலகம் பயங்கர அக்கிரமத்துக்குள்ள அநீதிக்குள்ள போக போகும். காலத்தில் நாம் இருக்கிறோம். அதில் ஆண்டவர் இங்கே சொல்லும் போது ஒரு ப்ராமிஸ். பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. கவனமாக இருக்கிறது. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இல்லை, அப்போ அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து தேவன் பேரில் உறுதியை வைராக்கியம் கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் போது இந்த கண்கள் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. என்ன கேட்போம்? நாம் உலகத்தில் நடக்கிற அநீதிகளை பார்த்து தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். நீதி செய். உலகம் அப்படியாக அநீதியில் தான் முடியும். ஆனாலும் லோத்து அன்றைக்கு இருந்த அநீதிகளை பார்த்து துக்கப்பட்டாரே, நாம் துக்கப்பட வேண்டும். முதல்ல கூட சொன்னோம், ஜாதி இல்லாத ஒன்று வைத்து வாலிப பையனை வெட்டி சாப்பிடுகிறார். அதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் சில பேர். பயங்கரமான அநீதி நிறைந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால நாம் தேவனுக்கு உகந்த விண்ணப்பம் இங்கே நாம் பார்க்கும்போது கேட்கிற விதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசத்தோடு நாம் நீதிமான்களாக இருந்து இவருடைய சமூகத்திலே நாம் தாழ்மையோடு விண்ணப்பிக்கும்போது உங்களுடைய கண்கள் பார்க்கிறது, அவருடைய காது உங்களுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால நம்முடைய உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது. இந்த நாட்களில் உடைய நடத்துதல் வேண்டும், உடைய பாதுகாவல் வேண்டும். அந்த காலையில் பிரயாணத்தில் போகும்போது வரும்போது 2 வீலரில் போய் எவ்வளோ ஒரு பாடம். அப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். என்னுடைய கிருபை காலை தோறும் என் கிருபை கொடுத்திருப்பார். இந்த நாளை ஜெயமாக்கித்தார். செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிற பலன் தாருங்க. அதிக நேரத்தில் உடைய சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்யுங்க. வார்த்தையை ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. தியானிக்க உதவி செய்யுங்க. இந்த உங்களுடைய வசனத்தை புரிந்து கொள்ள தெளிந்த ஞானத்தை தாருங்க. வசனத்தை உள்ளதை உள்ளபடி நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். தெளிந்த புத்தியை தாருங்க. பரிசுத்தால் அதிகமாக தாருங்க. என்னை போதியுங்க, உணர்த்துங்க, நடத்துங்க. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். கண்ணை வைத்து அப்படி ஜீவிக்க வேண்டும். இதுதான் உகந்தவர்கள், தேவனுக்கு பிரியமானது. அது கேட்கப்படும், நமக்கு செய்வார். அப்படியே பாருங்கள், ஜபத்தை குறித்து ஆண்டவரே சொல்லும்போது நாம் அங்கே போமே. அங்கே 18ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை அங்கே ஒரு நியாயாதிபதி இடத்துல விண்ணப்பம் என்றால், அது எதற்கென்றால்
நாம் சோர்ந்து போகாதபடி நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நான் அநேக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் மேல் நம்முடைய பார்வை இருக்கிறது. அவனுடைய கண்கள் நம்மை காண்கிறது. நம்முடைய காது நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறதா இருக்கிறது. அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டாம். இது தேவனுடைய பதில் ஏற்ற வேலையில் தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார். முன்ன இல்லை பின்ன இல்லை, நேர்த்தியாய் செய்வார். அதனால நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஓமையில நம்ம படிக்கும் போது அந்த ஒரு நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன், அவனிடத்தில் அந்த விதவை எனக்கு கொஞ்சம் நீதி செய்யுங்க. மனுஷனை மதிக்க விதவை மதிப்பாங்களா? ஆனாலும் திரும்ப 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 வந்து கேட்கும் போது இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரம் 18 வருது. அப்போ தொடர்ந்து கேட்கும்போது அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த விதவைக்கு இவள் என்னை தொடர்ந்து இப்படி அலட்டுகிறாளே என்று சொல்லி நீதி செய்தார். அப்போ சொல்லும் போது அடுத்த 7-8 வசனங்கள் தேவனை குறித்து அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்யாமல் எவ்வளவு ஒரு உறுதி ஓமையை கொடுத்து என அநீதிக்காரனான அந்த நியாயாதிபதி செய்யும் போது நீதி உள்ள தேவன் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் செய்வார். ஏற்ற வேளையில் செய்வார். நீதிமானுக்கு பார்வை, கண்கள் பார்வையில் இருக்குது, காதுகள் திறந்திருக்கிறது. ஏற்ற வேலை சரியாக செய்வார். நிச்சயமாக தேவையில் உறுதியான நம்பிக்கை வைக்கலாம். வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்படியே அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது ஜெபத்தை குறித்து நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இது கட்டளையா இல்லை ஆலோசனையாக சொல்லுகிறாரா? என்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நீங்கள் அப்படியே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கொலோசியர் 4:2 கூட இருக்குது. நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இது எப்படி இருக்கிறது? தேவனோடு நாம் தொடரும். இதற்காக சில பாரம்பரியமான சில சபைகளில் செயின் பிரேயர் என மாற்றி மாற்றி 2 4 4 6 6 8 இப்படி மாற்றி மாற்றி அல்ல. நாமே நம்முடைய ஜபம், நம்முடைய சிந்தை தேவனோடு தொடர்பு என இதற்கு தான் ஒரு ஓமையாக சொல்வார்கள். ஒரு வேலைக்காரர் அதுக்கு விளக்க சொல்கிறேன். நான் அந்தவரிடத்தில் கேட்பேன். காலையில் எழுந்தின உடனே புது ட்ரெஸ் போட்டு ஆயத்தமாகி வீட்டு வேலைக்கு போகும்போது, ஆண்டவரே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நாளைக்கு பரவாயில்ல என்ன கரைப்படக்கூடாது. என்னுடைய லட்சியத்தின் வஸ்திரம் நீதியின் வஸ்திரத்தில் கரைப்படக்கூடாது. நான் உண்மையாக இருக்கணும். என்ன அவருடைய பாத்திரம் வளர்க்கும்போது என்னுடைய இறுதியம் கழுவ சுத்திங்க பரிசு சிந்தை பரிசு. இப்படி ஒவ்வொரு காரியங்கள் செய்யும்போது நம்முடைய பிரயாணங்களில் இச்சையான காரியங்கள் வரும்போது தேவனே சோதனைப்படாதபடி தீமை தன்னை விலைக்கு பார்த்து சுத்தப்படுத்துகிறேன். ஆமாம், பிரயாணத்தில் பாதுகாத்து நேற்று நான் பல்லாவரம் போனேன். அங்கே உள்ளே இருக்கிறோம். அங்கே ஏதோ சிஎம் வரவில்லை ஃபங்க்ஷன், போனோம். டிராஃபிக்கு நம்ம ஏஜுக்கான பயமாக இருக்குது. டிராஃபிக்
வழியில் இருக்கிறார்கள். என்பது அர்த்தம். தூதர்கள் மூலமாக உற்சாகம், உற்சாகம். எவ்வளவு இடைவிடாமல் எப்பொழுது ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? விழித்திருந்து ஜெபம் பண்ணி சோதனைகளுக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இது மாதிரியாக இருக்கிறார். அவர் எப்போதும் செபித்துக் கொண்டிருந்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அங்கே எல்லாம் முழுதும் செபித்துக் கொண்டிருந்தார். மத்தேயு 14:23 அவர் தனிமையில் போய் செபிக்கிறார். அப்படியே மார்க் 1:35 அதிகாலையில் இருட்டோட வனாந்தரத்துக்கு செபிக்கிறார். லூக்கா 5:16 அங்கே வனாந்தரத்தில் தனிக்கு போய் செபிக்கிறார். காலையில் சாயங்காலத்தில் டைம் கிடைக்கிறப்போ தனிமையாக தேவனோடு தொடர்பில் இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விளங்கினவர். என்னிடத்தில் குற்றம் உண்டென்று பாவம் உண்டென்று உங்களால் சொல்லக்கூடமோ அவர் எதிர்க்கிற வேதபாரகர் பரிசீலிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஜெபம் தேவனோடு என்ன காலையில் சாயங்காலத்தில் டைம் கிடைக்கும் போதல்ல தனிமையில் போய் ஜெபிக்கிறார். அப்படி என்றால் நாம் அவரை போல பரிசுத்தவான்களா? இல்லையே. பாவத்திலே பிறந்து பாவத்திலே நாம் வளர்ந்தோம். என் தாய் என்னை பாவத்திலே அப்படித்தான் நம்மள பிறந்திருக்கிறோம். பாவ சிந்தைகள் பவர் நிறைந்த பண்களோடு நாம் இருக்கிறோம். எவ்வளவு அநீதியான சிந்தைகள் நமக்கு வரும். அதனால நாம் அதிகமாக ஜெபிக்கிறேன், எப்பொழுதும் ஜெபிக்கிறேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதனால் இந்த நாட்களில் கடைசி நாட்களில் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது லூக்கா 18 சொல்லுவாரு, நான் மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே விசுவாசத்தை காண்பேனோ. விசுவாசம் இல்லாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு விசுவாசம் குறைந்து போன ஒரு காலம். அநேகர் வேஷதாரிகளாக இருக்கிறார். இயேசுங்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு என்ன வருமானத்துக்கு ஏற்ற காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் என சுயநலமிக்க ஜனங்கள், ஊழியர்கள், கிறிஸ்தவர்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். அதனால் நாம் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் அந்த விசுவாசம் பலப்பட நாம் உண்மையாக இருக்க, எப்படிப்பட்ட அநீதியான விதத்திலும் நோவா இருந்தாவே, லோத்து இருந்தாவே, சுற்றிலும் எல்லாரும் அநீதிதான். நாட்களிலே நாம் அப்படி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நோவாவை அவர் காப்பாற்றினார், லோத்தை காப்பாற்றினார். நம்மை இப்படிப்பட்ட பெரிய அளவிலிருந்து காத்துக் கொள்வார். இந்த ஓட்டத்தில் நம்ம விழுந்து போகாதபடிக்கு அநேக அட்ராக்ஷன்ஸ். இன்னைக்கு செல் இருந்தால் போதும், எல்லா விதமான உலகத்தில் நடக்கிற தீமைகளை நம்ம பார்க்கலாம், அநீதி காரியங்களை பார்க்கலாம். இவைகளில் நம்ம விழுந்து போகாதபடி நாம் அதிகம் சாக்கிரதை உள்ளவர்களாக செந்தத்தில் உறுதியாக தற்க வேண்டும். நாம் கடைசியாக ஒரு வசனம் படிக்கலாம். ஏசாயா 66 4ஆம் வசனம். ஏசாயா 66 4 நான் கூப்பிட்டும் அறுபத்தளவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்படுவேன். வார்த்தைக்கு செவி கொடுக்காம, அவருக்கு கீழ்ப்படியாம தீமையான காரியங்களில் இருந்தார். தேவன் விரும்பாததை செய்து கொண்டிருக்கிறவர்கள் மேல் பெரிய அழிவு வருகிறது. இது தேவனுடைய வார்த்தை.
தேவன் நீதி செய்வார். நீதி உள்ள தேவன், அன்புள்ள தேவன். அதே சமயத்தில் நீதி செய்யணும் இல்லையா? நீதி செய்யாவிட்டால் அநீதி உள்ள தேவன் போல ஆகிடுங்க. அதனால் தேவன் சொல்லி பார்ப்பார், செவி கொடுக்க வேண்டும். பெரிய அழிவுக்குள்ள இது ஒரு இன்னொரு பொழிப்பில் ஒரு வசனம், அந்த வசனம் தான் தெளிவாக இருக்கிறது. நானும் அவர்களுக்குரிய தண்டனையை தேர்ந்து கொள்ளுவேன், அவர்கள் அஞ்சுகின்றவற்றை அவர்கள் மீது வரச் செய்வேன். ஏனெனில் நான் அழைத்த போது எவரும் பதில் தரவில்லை, நான் பேசிய போது அவர்கள் செவி கொடுக்கவில்லை. என் கண்முன்னே தவறானவற்றை செய்தார்கள், நான் விரும்பாதவற்றை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். என்னுடைய வார்த்தை வரும்போது அதிக கவனத்தோடு, அதிக எச்சரிக்கையோடு வார்த்தைகளை கேட்க வேண்டும், வார்த்தைகள் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு பாதுகாப்பார். இல்லாவிட்டால் அவர்களுக்குரிய தண்டனையை தேர்ந்து கொள்ளுவேன். தேவனை கொடுப்பார், நீதி செய்வார். தெரியலையா? இந்த உலகம் இப்படியே இருக்காது, சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? உலகத்தின் வேஷம் கலைந்து போகிறது, கடந்து போகிறது. இன்னைக்கு இப்படியே இருக்காது. இன்னைக்கு நம்ம கடைக்கு போகும்போது எல்லா பொருளும் இருக்குது, காசு கொடுத்தா நமக்கு எல்லாம் கிடைக்குது. அந்த பொருள் இல்லாமல் போயிடுச்சுன்னா, மழை பெய்யாமல் போயிடுச்சுன்னா, விளைச்சல் இல்லைன்னா எங்கேருந்து வரும்? தேவன் கிருபையாக எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படிங்களா? தம்மை குறித்து சாட்சி விளங்கப்படுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளை படிக்கிறோம். நம்மளை பிரிய பண்ணி பூமியை விளைய செய்து நம்ம யோசித்து கொண்டே இருக்கிறார். அப்படிங்களா? அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவர்களாக நீதிமான்களாக இருந்து செபத்தை கேட்கும்போது தேவன் நம்முடைய செபத்துக்கு பதில் கொடுக்கிறார். பெரிய ஆபத்தில் இருந்த நம்மை அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கும். அதனால் நாம் உறுதியாக அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளலாம். தேவன் பேரில் உறுதியாக இருப்போம். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் நம்முடைய விருப்பத்தை கேட்கும்போது தேவன் நிச்சயமாக அவருக்கு சித்தமானது ஏற்ற வேலை கொண்டிருக்கிறது. அவருடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு நம்ம போய் இந்த உலகத்தையே ரட்சிக்கணும், எங்கள் தேசத்தையே ரட்சிக்கணும்னா கேட்க முடியுமா? நீதியான தேவனுக்கு சித்தம் இல்லாது. தேவன் நீதி செய்ய போகிறார் உலகத்தில். இந்த உலகம் அத்திரிக்கு தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே செய்வார். அதனால் நாமும் அவருடைய சித்தத்தின்படி நாம் செவிக்க வேண்டும். நாம் வசனம் படிக்கிறோம், நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவருடைய நான் கொண்டிருக்கிற தைரியம். வார்த்தைகள் மூலம் தேவன் ஆசீர்வதிப்பாராக.